சீமான் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள்கிட்ட எச்செலும்பு தின்னுட்டு பெரியார் மீது அவதூறு பேசிக்கிட்டு கொச்சைப்படுத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தான். உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அண்ணன் திருமா என்ன பண்ணாருன்னா, கொய்யால தொலைச்சு போடுவோம் ராஸ்கல் ஒன்று, என்ன பேசிக்கிட்டு இருக்கு, எங்கள் அரசியல் நீ கை வைக்கிறியா, பெரியாரி அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல், தொலைச்சு கட்டிவிடுவோம் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு அதட்டு போட்ட உடனே, அண்ணே ஐயா சாமி மன்னிச்சிருங்க அண்ணே, நான் உங்களெல்லாம் எதிர்த்து கட்சி ஆரம்பிக்கலண்ணே, நான் ஏதோ ஆர்எஸ்எஸ்காரன் எலும்பு துண்டு போடுவான் பெரியாரை பேசினா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காலில் விழுந்தான் இந்த இன துரோகி. உடனே அண்ணன் திருமாவோட காலில் விழுந்தான். தொடர்ச்சியாக இவன் பேச பேச இவனுக்கு அங்கே எச்செலும்பு பொறுக்கி திங்கிறதுக்கு பெரியாரை பேசி ஆகணும். பெரியாரை பேச பேச விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்ட இருந்து எதிர்வினை வருது. அப்போது நம்ம பெரியாரை பேசி பொறுக்கியும் தின்னணும், திமுகவை பேசி பொறுக்கியும் தின்னணும், ஆனால் எதிர்ப்பும் நமக்கு வரக்கூடாது. அதுவும் விசிகா எதிர்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளால் தமிழ்நாட்டில் நடமாட முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு இந்த எச்ச பொறுக்கி இல்லை பொம்பளை பொறுக்கி இன துரோகி சீமான் என்ன பண்ணான்னா, கழிவறையில் உட்கார்ந்துக்கிட்டு கன நேரத்தில் சிந்திச்சு என்ன பண்ணா, நாம் என்ன பண்ணுவோம், பெரியாரை திட்டிக்கிட்டு நம்ம அண்ணன் திருமாவையே பெரியார்னு சொல்லிட்டா அவர் ஆஃப் ஆகிடுவார்ல, சூப்பர் ஐடியா இல்லை. பக்கத்தில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் தம்பிங்கிட்ட கேட்டிருப்பார், எப்போ என்ன தம்பி நல்ல ஐடியா இல்லை இது, இப்படி பண்ணிடுவோம், சிறப்பாக இருக்கும்ண்ணே, உங்களை மாதிரி அறிவாளி வேறு யாரையாவது இருக்க முடியுமா, ஒரே போட இப்படி போட்டுருங்க, அப்படியே திரும்ப ஆஃப் ஆகிடுவார். விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நம்மளை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க, நாம் பாட்டுக்கு ஸ்மூத்தாக எலும்பு நக்கி தின்னுட்டு போயிடுவோம், பெரியாரை கொச்சையாக பேசிட்டு ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள்கிட்ட நக்கி தின்னுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க திட்டம் போட்டிருப்பாருங்க போல். அதனால தான் ஏற்கனவே அண்ணன் திருமாவோட காலில் விழுந்து ஷூவை நக்கணும், எங்கள் அண்ணனை எதிர்த்து நான் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ட்டு. அடுத்தபடியாக அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சதுன்னே இப்படி ஒரு பிட்டை போட்டுருவோன்ட்டு மேடை ஏறி, எனக்கு ராமதாஸ் தான் பெரியார், எனக்கு ஆணைமுத்து தான் பெரியார், எனக்கு திருமா தான் பெரியார் அப்படின்னு கதை விட்டான். இதில் இவன் ராமதாஸ் அவர்களை எனக்கு பெரியார் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம விவாதிப்போம். ஆனால் எனக்கு எங்கள் அண்ணன் திருமாவும் பெரியார் அப்படின்னு சொன்னதுக்கு சுட சுட விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பிலே பதில் கொடுத்துட்டாரு, விமான நிலையம் தான் நினைக்கிறேன். அண்ணன் திருமா பதில் கொடுத்துட்டார், கருத்தியலா என்ன விஷயம், என்ன சீமான் கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்து மறுபடியும் உறுதிப்படுத்தினார், பெரியார் அரசியலை கை வச்சா நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தாது, இவனுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த 2026 தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி முதல் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்குன்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை, கிறிஸ்துமஸ் அன்னைக்குன்னு நினைக்கிறேன், அந்த தாக்குதலை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுத்து அந்த மேடையில் பேசும்போது அப்பயும் சீமானே, அந்த பார் சீமானே என்ன ஜோக் காட்டுறியா சீமான், இந்த ஜோக் காட்டுற வேலையெல்லாம் எங்ககிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு பதில் கொடுத்துருக்காரு. ஜோக் காட்டுறியான்னு கலாச்சார அண்ணன் திருமா கலங்கி போய் நின்றுட்டான் இந்த பொம்பளை பொறுக்கி இன துரோகி சீமான். இதெல்லாம் பற்றி தான் கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். அண்ணன் திருமா அவர்கள் சீமானுக்கு பதில் கொடுத்ததை கொஞ்சம் விவரமாக கடைசியாக பேசுவோம். முதல்ல சீமான் பேசினதுக்கு வருவோமே. சீமான் என்ன பேசினாப்புல, மேடை ஏறி அதாவது நம்ம சொன்ன மாதிரியே பெரியாரை தொடர்ந்து கொச்சைப்படுத்தி பார்ப்பனர்கள் காலை நக்கி பிழைக்கணும், காலை மட்டும் இல்லை என்ன வேணால் அவன் பண்ணுவான், அது தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி காலை நக்கி பிழைக்கிறதுக்காக பெரியாரை பேசி ஆகணும். பெரியாரை பேசும்போது குறுக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருது, கொய்யால பெரியார் அரசியலில் கை வச்சேன்னா காலி பண்ணிடுவோம் உன்னை அப்படிங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவும் முன்ன நிற்கிறாங்க. பெரியார் அரசியல் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட அரசியல்னு ஓங்கி ஒலிக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடனடியாக காலில் விழுந்தான். காலில் விழுந்தாலும் பத்தாது, மறுபடியும் அவர் அதே நிலைப்பாட்டில் இருக்கார். என்ன பண்ணுவோம், உடனே அவரே பெரியாருன்னு சொல்லிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்தான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரியார், அவருக்கு வேண்டுமானால் ஐயா ஈவேரா பெரியாராக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறைக்கு எங்கள் அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு பெரியார். அவரை பெரியாருன்னு சொன்னா அப்போ சீமான் திருமாவை பெரியாருன்னு சொல்றான், அல்லது தலித் மக்களை மட்டும் உயர்த்தி பிடிக்கிறான், அப்போ மற்ற சாதிக்கெல்லாம் சீமான் எதிரானவனா அப்படி ஒரு டாக் வந்துடும். இல்லை அவன் கட்சிக்காரன், அவன் பின்னாடி இருக்கிறவனே மற்ற சமூகத்தில் இருக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த மாதிரி எண்ணிடக்கூடாது. அதே போல் பெரும்பான்மையான மக்கள் நம்மளை சாதியாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறான், கன நேரத்தில் யோசித்து நம்ம உடனே இந்த பக்கம் துண்டு போட்டு ராமதாஸையும் பெரியார்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம், ஆனால் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாஸ் தான் பெரியார். சரி, இந்த மாதிரி மட்டுமே சொன்னோம்னா
வந்து 2 பெரும்பான்மை சமூகத்தோட பிரதிநிதிகளை மட்டும் நம்ம சொல்லி வாக்கு அரசியலுக்காக பேசுகிறோன்றதுனால அப்படியே ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, தென்னைமர சின்னத்தில் ஒரு குத்துன்னு மட்டும் குத்தாமல் என்ன பண்ணுவோம், பனைமர சின்னத்துலேயும் ஒரு குத்து குத்திடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆணைமுத்து அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் இடஒதுக்கீடை ஏற்றுக்காத பார்ப்பனர்களோட அரசியலை அப்படியே பேசுகிற இந்த இன துரோகி பொம்பளை பொறுக்கி சீமான் வந்து இடஒதுக்கீடுக்காக இந்தியா முழுக்க பயணம் பண்ணி ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வந்த ஆணைமுத்து அவர்களையும் பெரியார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறான். நம்முடைய தாத்தன் ஆணைமுத்து வழியிலே. ஆணைமுத்து யார்? நம் பெரியார். சரி, ஆணைமுத்து அவர்கள் யாரு? இதே அரசியலை இதே விஷயத்த வன்னியர் இளைஞர் மாநாட்டில் அன்புமணியும் பேசியிருப்பாப்ல. இந்த சமூகத்திலிருந்து வந்தவர் ஆணைமுத்து, அவர் இந்த சமூக நீதிக்காக உழைச்சவர், அவரை இந்த தமிழ்நாடு மறந்துடுச்சு, இல்லை திராவிட இயக்கங்கள் மறக்கடிச்சிருச்சு அப்படின்னு அன்புமணியும் பேசியிருப்பாப்ல. சீமான் எந்த அரசியலை கையில் எடுக்கிறான் பாருங்க. நம்ம தொடர்ச்சியாக சொல்கிறோம், பாட்டாளி மக்கள் கட்சியோட ஃபார்முலா தான் சீமானோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்புமணி பேசுகிறான். அதே விஷயத்தை எடுத்து இங்கே அவனும் பேசுகிறான். ஆணைமுத்து அவர்களே ஒரு பழுத்த பெரியாரியவாதி, பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கிட்டவர், பெரியார கொள்கை வழியை மட்டும் இல்லாமல் பெரியார் மாதிரியே தன்னோட உருவத்தையும் வச்சுக்கிட்டவர். இப்போ எப்படி அண்ணன் திருமா மாதிரியே அவர் மீது அதீத பற்று கொண்டு ஈர்ப்பு கொண்டு அவரை மாதிரியே தோற்றத்தோட, அவரை மாதிரியே மீசை வச்சுக்கிட்டு, அவரை மாதிரியே தாடி வச்சுக்கிட்டு, அவரை மாதிரியே இன் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு பல பேர் இருக்காங்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில், அந்த மாதிரி பெரியாரை மாதிரியே தன்னோட தோற்றத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஆணைமுத்து அவர்கள். வெறும் தோற்றத்தில் மட்டும் இல்லாமல் கொள்கை உறுதியோடு இருந்து சமூக நீதிக்காக இந்தியா முழுக்க பயணித்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தவர், ஓபிசி ரிசர்வேஷன் 27% கொண்டு வந்தவர் ஐயா பெரியாரியவாதி ஆணைமுத்து அவர்கள். அவரை பெரியார்னு ஏற்றுப்பாராம். அவரே பெரியார்னு ஏற்றுக்கிட்ட தந்தை பெரியாரை இவன் வேணான்றுவான். அண்ணன் திருமாவை பெரியார்னு ஏற்றுப்பானா, ஆனால் அண்ணன் திருமாவுக்கு கொள்கை வழிகாட்டியாக இருக்கிற பெரியாரை அரசியலை பெரியாரை ஏற்றுக்க மாட்டானா. ராமதாஸ் அவர்களை பெரியார்னு ஏற்றுப்பானா, ஆனால் ராமதாஸ் அவர்களோட கட்சியோட கொள்கை தலைவரில் ஒருத்தரான தந்தை பெரியாரை ஏற்றுக்க மாட்டானா. இது எப்படி இருக்குது அப்படின்னா, எனக்கு இட்லியெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்குங்க, ஆனால் இந்த அரிசி தான் எனக்கு ஒத்துக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இட்லியை விரும்புகிறவன் அரிசியை வெறுக்கிற மாதிரியும், இல்லை சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு இந்த தேங்காவே பிடிக்காது, சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த வேர்க்கடலை எனக்கு பிடிக்காது அப்படின்னு இந்த கிறுக்கு பையன் சொல்கிற இந்த இனத்துரோகி சொன்ன அத்தனை பேருமே அவர் அரசியலோட அடுத்த தலைமுறையினர், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்தவங்க. அவங்களே பெரியாரியவாதிகளாக இருக்கும்போது ராமதாஸை நம்ம விட்டுருவோம். இருந்தாலும் அவர் கட்சி ரீதியாக அவர் கொள்கை தலைவராக அவரை ஏற்றுக்கிட்டு இருக்கார். அவர் பழுத்த, அதாவது அதே பெரியாரிய அரசியல் நிலைப்பாட்டில் இருக்காரா அப்படிங்கிறது அதை நம்ம அவர் மீது விமர்சனம் வைப்போம். ஆனால் இவர் சொன்ன அத்தனை பேருமே பெரியாரியவாதிகள், பெரியார தலைவராக ஏற்றுக்கிட்டுங்க, பெரியார கட்சியின் வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டவங்க. அவங்கள ஏற்றுக்கிட்டு சட்னி எனக்கு பிடிக்கும் தேங்காய் வேணாங்கிற மாதிரி பெரியாரியவாதிகளை எனக்கு நான் பெரியாராக ஏற்றுக்கிறேன் ஆனால் பெரியாராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய கேன கிறுக்கனா, இல்லை முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாம் எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா இவன் நினச்சி பேசிக்கிட்டு இருக்கான். அட நாம் தமிழர் ரசிக குஞ்சுகளே, புரிஞ்சுக்குங்க, உங்களை எவ்வளோ பெரிய அடி முட்டாளா, அடி தொண்டையிலிருந்து கத்தி பேசிட்டா இந்த கேன பசங்களை என்ன வேணா சொல்லி ஏமாத்தலான்னு நம்பி ஒரு நாளைக்கு திமுகவை எதிரிங்கிறான், ஒரு நாளைக்கு திமுகவை பங்காளிங்கிறான், ஒரு நாளைக்கு எங்கள் ஐயா பெரியாருங்கிறான், ஒரு நாளைக்கு பெரியார் வந்து தலைவராக ஏற்றுக்க மாட்டோம், பெரியார் எங்கள் எதிரிங்கிறான், ஒரு நாளைக்கு பெரியாரை தூக்கி வச்சு கொண்டாடுறான், ஒரு நாளைக்கு பெரியாரை இழிவுபடுத்துறான், ஒரு நாளைக்கு அம்பேத்கரை தூக்கி வச்சு கொண்டாடுறான், இன்னொரு நாள் அம்பேத்கர் எங்களுக்கு தலைவர் இல்லைங்கிறான், ஒரு நாள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை புரட்சியாளர்களும் எங்களுக்கு தலைவருங்கிறான், மறுநாள் வந்து தெலுங்கர்களே எங்களுக்கு எதிரி, அம்பேத்கரை இனத்தவராக ஏற்றுக்க மாட்டோம், கொள்கை வழிகாட்டே என்னமோ சொல்கிறான், குழப்பறான், தினம் குழப்பிக்கிட்டு இருக்கான். இப்படி பெரியாரியவாதிகள்லாம் நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம் ஆனால் பெரியாரை ஏற்றுக்க மாட்டோம்னு முட்டா பசங்களாம் உங்களை நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் புரியாமல் கேன பைத்தியக்காரனுக்கு மாதிரி உட்காந்துக்கிட்டு முன்னாடி கை தட்டிக்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, சிந்திங்கடா, மண்டையில் இருக்கிற அறிவை வச்சு சிந்திங்கடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த கிறுக்கு பையன் ஆணைமுத்து அவர்களை குறிப்பிட்டதுனால கூடுதலாக இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்க விரும்புகிறோம். ஆணைமுத்து ஐயா வந்து பழுத்த பெரியாரியவாதிங்கிறத தாண்டி இடஒதுக்கீடுக்கு போராடினதை தாண்டி அந்த இடஒதுக்கீடை கொண்டு வர அவர் என்ன வழிமுறையை கையாண்டார் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்த வரணும். அவனே சொல்கிறான் அந்த மேடையில், இந்த பொம்பளை பொறுக்கியே சொல்கிறான் அந்த மேடையில், இந்த இனத்துரோகியே சொல்கிறான் அந்த மேடையில். என்ன சொல்கிறான்? இந்தியா முழுக்க நடந்து இந்தியா முழுக்க அத்தனை தலைவர்களையும் சந்தித்து இடஒதுக்கீடை நமக்கு வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறான். இவன் எந்த இடத்துல இடஒதுக்கீடு ஏற்றுக்கிட்டதில்லை, ஆனாலும் அவன் பேச்சுக்கே வரும் இடஒதுக்கீடை வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறான். ஆனால்
அதே வழியில் அப்போ தெரியுதுல்ல, ஒரு பெரியாரியவாதிக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இந்தியா முழுக்க ஒரு ஓபிசி ரிசர்வேஷனை கொண்டு வரணும்னா இந்தியா முழுமைக்கும் உள்ள தலைவர்களை சந்திக்கணும், இந்தியா முழுமைக்கும் உள்ள தேசிய இனங்கள்கிட்ட பேசணும், அதனோட முக்கியத்துவத்தை பரப்புரை பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு அழுத்தத்தை கொடுத்தாதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும்னு அவர் முடிவு பண்ணி சாதிச்சும் காட்டியிருக்காருல்ல. ஆனால் இந்த இனத்ரோகி பொம்பளை பொறிக்கு என்ன பண்ணியிருக்கான், இது வரைக்கும் தமிழ் தேசியம் பேசியிருக்கான், தெலுங்கர்களை எதிரியாக மாற்றி இன்னைக்கு நிற்க வச்சு கைத்தட்ட விட்டுருக்கான், விசிலடிக்க விட்டுருக்கான். எப்படா ஒரு நீ இனத்தின் விடுதலையை பேசுகிற, நீ தமிழ் தேசியத்தை பேசுகிற, நீ மற்ற தேசிய இனங்களை எதிரியாக ஆக்கிட்டு எப்படா நீ தமிழ் தேசியம் பேச முடியும்? ஒரு இந்திய ஒன்றியத்துக்குள்ள இடஒதுக்கீடு கொண்டு வரணும்னாலே இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் செஞ்சு பரப்புரை செஞ்சு அவங்களுக்கு புரிய வச்சு தலைவர்களை சமாதானப்படுத்தி உள்ள சூழலை விலக்கி அனைவரின் ஒருமித்த வலியுறுத்தலின் பேரில் தான் ஒரு இடஒதுக்கீடை கொண்டு வர முடியும்னா, ஒரு தேசிய இனத்துக்காக பேசுகிறவன் நாடு கடந்து எவ்வளோ பெரிய ஆதரவை திரட்ட முயற்சி பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த பொம்பளை பொறுக்கி பக்கத்தில் இருக்கிற தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து தெலுங்கர்களாக மாறி இருக்க தெலுங்கு மொழி பேசுகிறவங்களை நமக்கு இன விரோதிகளாக கட்டமைச்சிருக்கான், கன்னடர்களை இன விரோதிகளாக கட்டமைச்சிருக்கான். அப்படின்னா இவனோட செயல்பாடு எவ்வளோ முரண்பாடானது, எவ்வளோ கேன பைத்தியமாக அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஒரு இடஒதுக்கீடுக்கு இந்தியா ஆதரவு வேணும்னா தேசிய இன விடுதலைக்கு இந்தியாவோட ஆதரவு வேணாமா? மற்ற இனங்களோட ஆதரவு அவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அவங்களோட குரல் நமக்கு வலு சேர்க்காதா? இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? அவனுக்கு தெரியும் உங்களை பைத்தியக்காரனாக நினச்சி அவன் உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பேசினாலும் விசிலடிச்சாங்களா தற்குறிகளா, விஜய் பின்னாடி இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்கள் தற்குறிகன்னு அவன் உங்களை நம்புகிறான். அதனால் இஷ்டமாக இருக்கும் பேசுகிறான். இது ஆணைமுத்து அவர்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இட்லி பிடிக்கும் அரிசி வேணாங்கிற மாதிரி இது ஆணைமுத்து அவர்களை சொன்னதுனால ஆணைமுத்து ஐயா மூலமாகவே அவனுக்கு ஒரு சிறுபடி கொடுக்கணும்னு நினச்சோம். அதுக்கான பதில். இப்போது ராமதாஸை ஏன் இவன் பெரியார் ஏன் இவன் சொல்கிறான் அப்படின்னா, அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜாதி அரசியல் தான் இவனோட அடிப்படை. ஆரம்பம் தொட்டே பாமக ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு இருக்கான், ஜாதி அரசியலை தான் அடிப்படையாக வச்சுக்கிட்டு இருக்கான். ஆக பெரியாரை எதிர்க்கும் போது திருமா குறுக்க வந்து நிற்கிறார் அப்படிங்கிறதுனால திருமாவை எதிர்த்தெல்லாம் நம்மளால் அரசியல் பண்ண முடியாது. ஆக காலில் விழணும். திருமா காலில் விழும்போது இவன் திருமாவளவன் காலில் விழுந்தவன் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் நமக்கு எதிராக மாறிடக்கூடாதுன்றதுனால சத்யராஜ் ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வார், காலில் விழுறதுன்னு முடிவாயிருச்சு, எல்லாரும் நிற்க வச்சு அங்கிருந்து ஒரு உருண்டு ஒரு ரவுண்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம காலில் விழுறதுன்னு முடிவாயிருச்சு. இவர் காலில் விழுந்தால் அவர் கோச்சுப்பார், அவர் காலில் விழுந்தால் இவர் கோச்சுப்பார், வரிசையாக நிற்க வச்சு பொதுவாக ஒரு கும்பிடு போடுற மாதிரி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சு எல்லார் காலிலையும் உருண்டுருக்கான். அதுக்கு பின்னாடி இவனுக்கு ராமதாஸை பெரியார் சொல்லணுன்றது நோக்கம் இல்லை, ஆணைமுத்து அவர்களை பெரியார்னு சொல்கிறதுங்கிறது நோக்கம் இல்லை. எல்லா ஜாதிக்காரனும் கோச்சுப்பான். அதனால் ஒரு தலித்தை சொல்லிட்டா அதுக்கு எதிராக வன்னியர் அப்படிங்கிற கட்டமைப்பை இவனும் அதை அப்படியே கடைபிடிக்கணும்னு நினைக்கிறான். அதனால் நான் திருமாவர்கள் தலித்துங்கிற அடையாளத்தையோ சாதிக்குள்ளேயோ இருக்க விரும்பல. ஆனால் இவன் அப்படி நிறுத்தி அதை கையாளுறான். திருமாவை நான் சொல்லிட்டா அடுத்து வன்னியர்லேருந்து ஒருத்தரை சொல்லணும், அப்புறம் வன்னியர் தலித் அப்படிங்கிறத மட்டும் சொல்லாமல் பொதுவாக மற்ற எல்லாரையும் சொல்லிட்டு அப்படியே நான் ஒரு பெரிய பொதுவான ஒரு அப்படிங்கிறத காட்டிக்கணுன்ற யுக்தி தான் இந்த பொம்பளை பொறுக்கியோட யுக்தியை தவிர பாப்பாங்கிட்ட பொறுக்கி திங்கிறதா இவனோட உச்சபட்ச இலக்கே தவிர இங்கே தமிழர்களுக்காக அரசியல் பண்ணோம் அப்படிங்கிறது இவனோட இலக்கு கிடையாது. இப்போது இதிலே ரெண்டாவது விஷயத்துக்கு வரும். இப்போ என்ன நோக்கத்துக்காக ராமதாஸ் அவர்களை சொன்னா அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெளிவாகுது. ஆனால் இப்போ சொன்னா இல்லையா, எனக்கு அண்ணன் திருமாவும் பெரியார், ராமதாஸ் அவர்களும் பெரியார். ஏன்னா ராமதாஸ் அவர்கள் ஆணைமுத்து அவர்களோட கொள்கை வழியில் வந்து சாதி ரீதியாக ஒப்பிடுறான். ஆணைமுத்துவும் வன்னியரு ராமதாஸும் வன்னியரு அப்படிங்கிற சாதி ரீதியாக ஒப்பீடு பண்ணி ஆணைமுத்து அவர்களோட தொடர்ச்சியில் ராமதாஸ் அவர்கள் கிராமமாக பயணம் பண்ணி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி சமூகத்துக்காக நின்னார் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒப்பீடு பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் தமிழை தேடி 85 வயசில் போறாரியா பயணம், தமிழை தேடி பயணம் போறாரியா இந்த மனுஷன், அது அப்போ அதனால் எனக்கு இவர் பெரியார் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம ஒரு ஒப்பீடு வைப்போமே, ஆணைமுத்து அவர்கள் ஐயா வந்து அவர் இருக்கட்டும், நாம் இப்போ அவன் பார்வையில் அவன் என்ன ஜாதி வன்மத்தோடு ஒப்பிட்டானோ அதே மாதிரியே ஒப்பிடுவோமே. அவனோட முழு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. ஒரு வாதத்துக்கு வருவோம், ராமதாஸும் பெரியார் திருமாவும் பெரியார் அப்படின்னு வச்சுப்போமே. எந்த காரணம்? ராமதாஸ் சமூக நீதிக்காக போராடினார், ராமதாஸ் தமிழை தேடி பயணம் பண்ணார், அதனால் இவர் பெரியார். இவரும் வந்து இளைஞர்களோட எழுச்சி நாயகன், அதனால் இவரும் பெரியார். இப்போது தமிழை தேடி போன ராமதாஸ் அவர்கள் வந்து தான் வீட்டில் உள்ள மகளுக்கு, தன் மகளுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா ஸ்ரீகாந்தி அப்படின்னு பேர் வச்சார். என்னது பேர் வச்சார்? ஸ்ரீகாந்தின்னு பேர் வச்சார், கவிதான் பேர் வச்சார்.
இன்னொரு பையன் அன்புமணி, அதை கூட நீங்கள் தமிழ் பேர்னு வச்சுங்களேன். அந்த அன்புமணி தன்னோட மகளுங்களுக்கு என்ன பேர் வச்சார் அப்படின்னா சங்கமித்ரா, சஞ்சுத்ரா, சம்யுக்தா அப்படின்னு பேர் வச்சார். அன்புமணியோட பேர பிள்ளைகள் வரைக்கும் தமிழ் பேர் கிடையாது, எனக்கு கரெக்டாக நினைவுக்கு வரல உடனே. ஆனால் தமிழ் பேர் கிடையாது, ஒன்று மிளிர்னு நினைக்கிறேன். அதை தாண்டி எதுவுமே தமிழ் பேர் கிடையாது. அப்படி அன்புமணியோட கிளைகள் வந்து முழுமையாக தமிழை வேறு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு தமிழ் என்ன ஏதுன்னே தெரியாது. ஏன்னா ராமதாஸ் பெரிய தமிழை தேடி போன பெரிய அப்பாட்டக்கர் ராமதாஸே தான் மகளுக்கு தமிழ் பேர் வைக்கல அப்படிங்கிறது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாமல் பழ கருப்பையா சொல்வார், இந்த இந்தியாவிலேயே இந்த தமிழ்நாட்டிலேயே ராமதாஸ் மாதிரி ஒரு தலைவன் கிடையாது, அப்படியே சாதிச்சு புட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பழ கருப்பையாங்கிற ஜாதி வெறியன் வந்து இங்கே சோசியல் மீடியாவில் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா அப்படி சாதிச்சிட்டாரு ராமதாஸ் அப்படின்னா, ராமதாசு அப்படின்னு வந்து தமிழில் பேர் எழுதிட்டாரியா, ராமதாஸ் அப்படிங்கிற வடமொழியை ராமதாசு அப்படின்னு பேர் மாற்றிருக்காரு. இவரை மாதிரி ஒரு தமிழரை பார்க்கவே முடியாது, இவர் தான் தமிழர் அப்படின்னு. எப்படி இந்த பழக்கருப்பையாங்கிற ஜாதி வெறியர்கள்லாம் என்னவா ஜாதியாக இயங்குறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்படி சொல்கிறேன்னா, ராமதாஸ் தன்னோட பேரில் இருக்கிற இஸ்ஸுங்கிற எழுத்தை மட்டும் சூன்னு மாற்றிக்கிட்டாருன்னு இவர் அப்படியே தமிழினத்தின் தலைவர், இவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாதுன்னு பேசினேன். பழக்கருப்பையா எங்கேயாவது தன்னோட இந்து மத திணிப்பை எதிர்த்து இந்து மத திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடத்தி ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தப்போவும் தமிழர்களோட குலதெய்வ வழிபாட்டுக்கு எதிராக ஆடுகோழி பலியிடக்கூடாது சட்டம் கொண்டு வந்ததுக்கு எதிர்த்தையும் இந்து மத பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடத்தி அங்க தன் தந்தை பேரையே இந்து மத பேரிலிருந்து தமிழ் பேரை அறிவிச்ச திருமாவளவன் வந்து இவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. ராமதாசுங்கிற அந்த பேர்ல ஒரு எழுத்த சூவா மாத்திட்டா இவர் தமிழரா மாறிடுறாருன்னு இந்த ஜாதியவாதிகளோட தங்களை பெரிய காந்தியவாதிகள் காட்டிக்கிறது, பெரும் தலைவர்களா தமிழ் பற்று உள்ளவர்களா காட்டிக்கிறவங்க பின்னாடி உள்ள ஜாதி முகமூடியை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ராமதாஸ் ஒரு எழுத்தை மாத்திட்டா கூட இந்த சமூகத்தில் அவரை மாதிரி ஒரு தன்னிகரற்ற தலைவர் கிடையாது. ஆனால் தன் தந்தை பேரையே இந்து மத பேர்லேருந்து விடுவிச்சு தன் தந்தை பேரையே மாற்றி போட்டுக்கிட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களுக்கு இளைஞர்களுக்கு தமிழ் பேர் வச்ச இன்னிய வரைக்கும் சாதி கடந்து தமிழரசன் கலியபெருமாள் மாதிரியான புரட்சியாளர்களோட பேரை போராளிகளோட பேரை அனைத்து சமூக மக்களுக்கும் பேரா வச்சுக்கிட்டு இருக்கிற திருமா மாதிரியான ஆட்கள் வந்து இவங்களுக்கு பெரிய தலைவரே கிடையாது, பெரிய பொருட்டே கிடையாது. இந்த ஜாதியவாதிகளோட புத்தி இதுதான். இவங்களையெல்லாம் நாம் பெரும் தலைவர்களாக பார்த்து நாமளும் அப்படியே அந்த சாதிய கண்ணோட்டத்தோடவே இருக்கும். இப்போ பொதுவாக பேசுகிற மாதிரியே பேசுகிற இந்த பொம்பளை பொறி சீமானே என்ன அளவுக்கு திட்டம் போட்டு பேசுகிறான் பாருங்க. எதிர்த்தாப்பில் இருக்கிறவனோட பற்றியெல்லாம் அவனுக்கு கவலையே கிடையாது. அவனுக்கு எல்லா பக்கமும் தடவி கொடுத்துட்டு நம்மளை இங்கே இருக்கிறவங்க எதிர்க்க வந்தால் நம்மளால் நடமாட முடியாது, நாம் பெரியாரை மட்டும் திட்டிட்டு திமுகவை திட்டிட்டு போனால் அவங்க எல்லாம் பழைய காங்கிரஸ்காரன் மாதிரி சூடு சொரணை இல்லாத மானம் இல்லாத நபர்களாக திமுக காரர்கள் மாறிட்டாங்க. இந்த காங்கிரஸ்காரன் தான் ராகுல் காந்தியோட எம்பி பதவியை பறித்து சிறையில் அடைச்சா கூட இங்கே ஒரு போராட்டம் கூட பண்ணாத மானம் கெட்டு போய் தெரிஞ்சாங்க. அதுபோல் திமுக காரங்களும் மாறிட்டான். பழைய பண்ணையார் காங்கிரஸ் மாதிரி திமுக காரனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாம் சொகுசாக மாறிட்டான். எல்லாம் மாவட்ட செயலாளரே சிஎம் ரேஞ்சுக்கு மாறிட்டான். அதனால் என்ன பண்ணுறான், கலைஞரை கேவலமாக கழிவு ஊற்றுனா கூட வீதிக்கு வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட மாட்டான். இந்த சாட்டை துறைமுகங்கிற அந்த பொறுக்கி நாயை கண்டிச்சுக்க வீதிக்கு இறங்க மாட்டேங்கிறான். கள அரசியலுக்கே வரமாட்டேங்கிறான். 10 பேச்சாளர்களை இறக்கி விட்டு பதில் பேசினா போதுங்கிற நிலைப்பாட்டுக்கு திமுக வந்துருச்சு. திமுக ஸ்டாலின் பொறுப்பேற்றிலிருந்து அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, தோல்வியை சந்திக்காத இயக்கமாக இருக்குது அப்படின்னு வேணால் இன்றைக்கி பெருமை பேசிக்கிட்டு இருக்கலாம். இன்றைக்கி தோல்வியை சந்திக்காம நிலைமையில் வேணால் திமுக இருக்கலாம். ஆனால் நாளைக்கு அழிவை நோக்கி கொண்டு போகிற இடத்துல ஸ்டாலின் அவர்கள் திமுகவை மாற்றி வச்சுருக்காரு, ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சரில் மாற்றிருக்காரு. களத்துக்கு போகாத உங்கள் தலைவர் கலைஞரையே கொச்சையாக பேசி அசிங்கமாக பேசி சாதி ரீதியாக இழிவுபடுத்தினா கூட வீதிக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கீங்க, உண்டாக்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் கட்சி வளர்ச்சி கிடையாது. அந்த கட்சி ஒரு நாளைக்கு காங்கிரஸ் மாதிரி காணாமல் போகக்கூடிய அபாயம் இருக்குன்னு இன்றைக்கே எச்சரிக்கை விடுறோம் திமுகவுக்கு. திமுக இதை சரி செய்யணும், கள அரசியல் பண்ணணும், களத்துக்கு போகணும். நீங்கள் பெரியாருக்கு தான் போக மாட்டீங்க அப்படின்னா உங்கள் தலைவர் உங்கள் கட்சியோட மூத்த முன்னோடி கலைஞரை பேசினாலும் வீதிக்கு போக மாட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் என்னத்துக்கு கட்சி நடத்துறீங்க? உங்கள் கட்சியோட நோக்கம் என்ன? இப்படி காங்கிரஸ் மாதிரியோ திமுக மாதிரியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நினச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, நெகட்டிவ் இருந்தாலும் விமர்சனம் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சரி, ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவங்களோட அரசியலுக்கு ஆபத்து வருது சீமானோட அரசியலால் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் களத்தில் இறங்க தயங்காது.
பாட்டாளி மக்கள் கட்சி களத்துக்கு போய் பதிலடி கொடுக்கவும் தயங்காது அப்படிங்கிறது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த பொம்பளை பொறுக்கி எல்லா பக்கமும் தடவி கொடுத்துட்டு வெறும் திமுக பெரியாரை மட்டும் பேசி நாம் வந்து இங்கே பொறுக்கி தின்னுட்டு போயிடலாம், எலும்பை நக்கி தின்னுட்டு போயிடலாங்கிற நிலைப்பாட்டில் இருக்கான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சனாதனனாலும் வந்து முன்ன வந்து நிற்கும், பெரியார் அரசியலுக்கு கேள்விக்குள்ளாகுது அப்படின்னாலும் முன்ன வந்து நிற்கும், அம்பேத்கர் அரசியலுக்கு பிரச்சனைனாலும் முன்ன வந்து நிற்கும், அதாவது மார்க்சிய அரசியலுக்கு பிரச்சனைனாலும் முன்ன வந்து நிற்கும். இதையெல்லாம் காட்டிலும் தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பிரச்சனைனாலும் ஆளாக வந்து நிற்கிறது தோழர் திருமா தான், அண்ணன் திருமா தான். அதைத்தான் இங்கேயும் செஞ்சுருக்காரு. அவரை பெரியார்னு சொல்லிட்டா அவர் ஆசவாரத்தில் மயங்கிடுவார், அவர் உருகி போயிடுவார், அதனால் சீமான் நட்பு சக்தி தான் மறுபடியும் சொல்லிடுவாருன்னு கணக்கு போட்டு தான் இந்த பொம்பளை பொறுக்கி பேசியிருக்கான். ஆனால் அவர் மேடையிலே அதுக்கு சொல்லிட்டார், என்ன சராசரி அரசியல்வாதி மாதிரி நினச்சிட்டானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லி மேடையிலே சொல்லியிருக்காரு. வெறும் இந்த பொம்பளை பொறுக்கிக்கு மட்டும் பதில் சொல்ல அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்காரு. நான் நார்மல் ஆர்டினரியான ஒரு பொலிட்டிஷியன் கிடையாது, என்னோட கொள்கையே குறிக்கோளே வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. அதே தான் இந்த பொம்பளை பொறுக்கிக்கும் நேற்று மேடையிலையும் பதில் சொல்லியிருந்தார், மறுபடியும் உறுதிப்படுத்தியிருந்தார். இவன் ஆர்எஸ்எஸ் தான் இவனை பேச சொல்லியிருக்கு, போய் பேசுப்போ, திருமாவை பெரியார்னு சொல்லிடுப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வந்து சொல்கிறாங்க இதுக்கு பயங்கர சராசரி அரசியல்வாதி நான் இல்லை, ஆர்எஸ்எஸ் தான் இவனை இயக்குது அப்படின்னு மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு தோழர் திருமா. அண்ணன் திருமாவளவன் தான் பெரியார் இப்படி பேசின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன சொல்ல போறாரு திருமாவளவன்? அவர் கூட இருக்கவங்களாம் அப்படி ஆஃப் ஆகிடுவாங்க. இறுதியாக ஒன்று சொல்லி முடிச்சிருவோம். நம்ம சொன்னோம்ல, பல கருப்பையா மாதிரியான நபர்கள் வந்து தங்களை பெரிய முற்போக்குவாதி மாதிரி காட்டிக்கிட்டு பின்புலத்தில் உள்ளுக்குள்ளே சாதியாகவே இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் அது தன் குடும்பத்துக்குள்ளே சாதியாக இருக்கிறதும் மதவெறியோடு இருக்கிறதும் முதற்கொண்டு இப்போல்லாம் வெளியே வந்து அம்பலம் ஆயிட்டார் பல கருப்பையா. அது மாதிரி தான் சீமான் மாதிரியான நபர்களும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து சாதியவாதிகளாக இருப்பாங்க, வெளியில் முற்போக்கு வேடம் மட்டும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை அறிஞர் அண்ணாவை சீமான் எதிர்க்கும் போது சொல்லுவான், அண்ணாதுரை தான் எங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வாங்கி கொடுத்தாரா, சங்க இலக்கியத்திலே இருக்குது தெரியுமா, இங்கே இருக்குது தெரியுமா, அங்கே இருக்குது தெரியுமான்னு வந்து நொட்டுவானுங்க. இறுதியாக பழக்கருப்பையா மாதிரியான நபர்களுக்கும் சரி, இல்லை இந்த இனத்துரோகி பொம்பளை பொறுக்கி சீமானுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பெரியார் என்றைக்குமே பெரியார் தான், பெரியார் அவர் தான் ஒரே பெரியார். இந்த பொம்பளை பொறுக்கி இனத்துரோகி முன்னாடி வந்து தடுப்புச்சுவர் மாதிரி பெரியார் அரசியலை உன்னால் வீழ்த்த முடியாதுன்னு தடுப்புச்சுவர் மாதிரி காலந்தோறுக்கும் தலைமுறையாக இன்றைக்கி எப்படி விசிகா அந்த மாதிரி ஒரு கொள்கை வாரிசாக வந்து நிற்குதோ, நாளைக்கு அது போல் நாங்கள் எல்லாம் வந்து நிற்க தயாராக தான் இருக்கும். அதனால் பெரியாரை உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. இப்போ இவன் சொன்ன இந்த கம்பேரிசனுக்கு மட்டும் வேணால் நம்ம பதில் சொல்லுவோம், ராமதாஸும் பெரியார் தான், திருமாவும் பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல. ராமதாஸ் வேணால் இந்த புகழுக்கு மயங்கலாம், புகழுக்கு மயங்கக்கூடியவர், பணத்துக்கு மயங்கக்கூடியவர் தான் ராமதாஸ். வந்து அவரே பெருமையாக எல்லா மேடையிலும் சொல்லிப்பார், என்ன மோடி வந்து அப்படி சொன்னாக, ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக அப்படின்னு சொல்லி பெருமையை திரும்ப சொல்லிக்கிறவர் தான், அதுக்கு மயங்கக்கூடிய ஆள் தான். நாளைக்கு இதே மேடை போட்டு சீமான் பாரு என்னத்தான் பெரியார்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி இந்த பொம்பளை பொறுக்கி பேசுனதை கூட மறுபடியும் அதை பெருமையாக கூட ராமதாஸ் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அண்ணன் திருமா வந்து ஒரு நாள் அதை செய்ய மாட்டார். அவர் ஏற்கனவே அதுக்கு பதிலும் கொடுத்துட்டார். இந்த கிறுக்க பையன் என்ன ரங்கா என்ன சீமான் ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலும் கொடுத்துட்டார். நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ராமதாஸு அப்படின்னு சூவை மட்டும், அந்த இஸ்ஸுக்கு பதில் சூவை மட்டும் மாற்றிக்கிட்ட நபர் உனக்கு பெரியார் அப்படின்னா, அந்த சூவை மட்டும் மாற்றிக்கிட்டு தான் பொண்ணுக்கு சமஸ்கிருத பேரை வச்ச ராமதாஸ் உனக்கு தமிழை தேடி போனார், தமிழுக்கானவர் அப்படின்னா, முருகன் அன்னைக்கு அப்பனுக்கு பாடம் சொன்னான். எது அன்னைக்கு அப்பனுக்கு பாடம் சொன்ன முருகன் வழியில் தன் தாயின் பேரை மீட்டு தந்தேன் அப்படின்னு சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்ச பேரறிஞர் அண்ணா வழியில் இந்து பெயர்களை மறுப்போம், தூய தமிழ் பெயர்களை ஏற்போம் அப்படின்னு ஜெயலலிதாவோட இந்த மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிர்த்து இந்து பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு நடத்தி தன் தந்தைக்கே இந்து பேரை கைவிட்டு தமிழ் பேரை சூட்டியவர் உனக்கு தமிழுக்கான நபரா, தமிழ் தேசியத்துக்கான நபரா, கொண்டாட வேண்டிய நபராடா? நீ ஜாதி அரசியலுக்கு பொறுக்கி திட்டுறதுக்கு எதை வேணா வந்து மேடை ஏறி பேசிடுவேன். நாங்கள் உட்காந்து உனக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு கை தட்டிட்டு இருக்க உன் முன்னாடி இருக்கிற கிறுக்கு பய கூட்டமாக நாங்கள்? ஒரு நபர், ஒரு தலைவன் வந்து தன் தந்தைக்கே பேரை மாற்றிருக்கான். அன்னைக்கு முருகன் தந்தைக்கு அட்வைஸ் பண்ணான்னா
அதுக்கடுத்து பேரறிஞர் அண்ணா தாய்க்கு பெயரை மீட்டு தந்தார் அப்படின்னா தன் தந்தை பெயரை இந்து பெயராக இருந்ததை கைவிட்டு தமிழ் பெயர் சூட்டினவர் தோழர் திருமா. ஒரு எழுத்து உனக்கு மாற்றினவர் தமிழுக்கான நபர், ஷூவை மாற்றிட்டாரு, தமிழை தேடி பயணம் போயிட்டார். சமஸ்கிருதத்தில் பேர் வச்சிருக்காரு அவர் பொண்ணுக்கு. அவங்க குடும்பம் மொத்தமும் சமஸ்கிருத பேர்களால் நிரம்பி வழியுது. அன்புமணிக்கு அந்த இந்துத்துவ அரசியல்னா என்னன்னே தெரியாது. பாஜக காரன் கேஸை காட்டி மிரட்டுறான், காலில் விழுந்து ஷூவை நக்கிடுவான். அவ்வளோதான் அன்புமணிக்கு தெரிஞ்ச அரசியல். இப்படி இருந்துக்கிட்டு யாரோட நீ ஒப்பிட்டுக்கிட்டு இருக்க? யாருக்கு எதிரான அரசியல் பேசிக்கிட்டு இருக்க? விடுதலை சிறுத்தைகள் இன்று நிற்கும், என்று நிற்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழியிலேயே எங்களை போன்றோர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உன்னை எதிர்த்து, உன் அரசியல் எதிர்த்து களம் காண்போம் அப்படிங்கிறத எச்சரிக்கையோடு பதிவு பண்ணி இந்த பதிவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.